சந்திரபாபு பதவியேற்பு விழா இத கவனிச்சீங்களா? மேடையில் முன்வரிசையில் ரஜினிக்கு இடம், பின்னுக்கு தள்ளப்பட்ட ஓபிஎஸ். நடிகை ரோஜா காலி. ஆந்திர முதல்வரா சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற விழா மேடையில நடிகர் ரஜினிகாந்துக்கு முன்வரிசையில இடம் ஒதுக்கப்பட்டு முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது பேசுபொருளாகி இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டு அரசியலையும் களமிறங்க முயற்சித்து தனி கட்சி அறிவிப்பு எல்லாம் வெளியிட்டு பின்னால அந்த முடிவை கைவிட்டுட்டாரு. தமிழ்நாட்டுல 1996 தேர்தல்ல ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. அதற்கு பின்னர் ரஜினிகாந்தோட கருத்துக்கள் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஏற்றுக்கொள்ளப்படாம கடுமையா விமர்சிக்கப்பட்டு வந்துச்சு. நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆந்திராவில் கடந்த ஆண்டு NT ராமாராவ் நூற்றாண்டு விழா நடைபெற்றுச்சு. இத ஏற்பாடு செஞ்சிருந்தவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடு தான். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு நடிகர் ரஜினிகாந்த். இந்த நிகழ்ச்சியில பேசிய ரஜினிகாந்த் சந்திரபாபு நாயுடுவை ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. தன்னோட அரசியல் அறிவு வளருவதற்கு காரணமே சந்திரபாபு நாயுடுவுடனான சந்திப்புகள் தான். இந்திய அரசியல், ஆந்திரா அரசியல் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலிலும் ரொம்பவே பிடிப்புள்ளவர் சந்திரபாபு நாயுடு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதனாலதான் ஹைதராபாத்தை ஹைடெக் சிட்டியா அன்னைக்கே உருமாற்றியவர்னு பேசினாரு ரஜினிகாந்த். அப்போது ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் அரசுக்கு ரஜினிகாந்தோட இந்த பேச்சு கடும் அதிருப்தியை கொடுத்துச்சு. இதனால அமைச்சராக இருந்த நடிகை ரோஜா ரஜினிகாந்த கடுமையா விமர்சிச்சாங்க. அரசியலை விட்டு ஒதுங்கி போறதா அறிவிச்சுட்டு ஆந்திராவில் பாலிடிக்ஸ் பேசுறாரு ரஜினிகாந்த். இது தேவையில்லாதது. தெலுங்கு பேசும் மக்கள் ரஜினிகாந்தை மன்னிக்கவே மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு தான் NTRக்கு துரோகம் செஞ்சவரு, அவரை போய் எப்படி புகழலாம்னு கொந்தளிச்சாங்க நடிகை ரோஜா. இதற்கு சந்திரபாபு கடுமையா பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்டாரு. நடிகர் ரஜினிகாந்த இப்படியெல்லாம் விமர்சிப்பதை தெலுங்கு மொழி பேசும் மக்கள் ஒருபோதும் ஏற்கவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு பின்னர் ஜெகன்மோகன் ரெட்டி அரசால சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட போதும் ரஜினிகாந்த் கண்டன குரல் எழுப்பினாரு. சந்திரபாபு நாயுடு அப்படியெல்லாம் தப்பு செய்ய கூடியவரே அல்ல அப்படின்னு கூறிய ரஜினிகாந்த் தற்போது அமைச்சராகி இருக்கும் சந்திரபாபு மகன் நாரா லோகேஷிடம் தொடர்பு கொண்டு ஆறுதலும் சொன்னாரு. சந்திரபாபு நாயுடுவை சிறையில போய் சந்திச்சு பேசவும் ரஜினிகாந்த் திட்டமிட்டு இருந்தாரு. இவ்வளவு பெரிய பின்னணியில லோக்சபா தேர்தலில் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் ஆனப்ப ரஜினிகாந்த் சந்தோஷப்படாமலா இருப்பாரு? அத்தோட டெல்லி பாஜக மேலிடமே ரஜினிகாந்த தொடர்பு கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு உத்தரவாதத்தை சந்திரபாபு நாயுடுவிடமிருந்து அழுத்தம் திருத்தமா பெற்றுத்தரவும் சொன்னாங்க. இதனால ரஜினிகாந்தும் டெல்லிக்கு போய் திரைமறைவு அரசியல் நகர்வுகள்ல இணைஞ்சிருந்தாரு. இதன் அடுத்த கட்டமா ஆந்திரா முதல்வரா சந்திரபாபு நாயுடு பதவியேற்றப்ப ரஜினிகாந்துடனான 30 ஆண்டுகால நட்பின் உச்சமா பதவியேற்பு விழா மேடையில முதல் வரிசையிலேயே இடம் ஒதுக்கி சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இந்த பதவியேற்பு விழாவின் போது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரோட மனைவி லதா ரஜினிகாந்துக்கு மேடையில முன்வரிசையில இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதாவது சந்திரபாபு நாயுடு பதவியேற்றப்ப முன்வரிசையில இருக்கைகள் போடப்பட்டு இருந்துச்சு. இதுல அம்மாநிலத்தின் ஆளுநர் அப்துல் நசீர், சந்திரபாபு நாயுடு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, JP நட்டா, அமித்ஷா, வெங்கையா நாயுடு ஆகியோர் ஒருபுறம் அமர்ந்திருந்தாங்க. அதே போல முன்வரிசையில நடிகர்கள் பவன் கல்யாண், சிரஞ்சீவி, பாலையா, ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் அமர்ந்திருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வராக இருந்த O பன்னீர்செல்வத்துக்கு பின் வரிசையில சீட் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. குறிப்பா நடிகர் ரஜினிகாந்துக்கு பின்னால O பன்னீர்செல்வத்துக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. இதுதான் தற்போது பேசு பொருளாகி இருக்கு. இது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோ வெளியாகி இருக்கிற நிலையில ரஜினிக்கும் அவரோட மனைவிக்கும் முன்வரிசையில இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வத்துக்கு பின்வரிசையில சீட் வழங்கப்பட்டிருக்கேன்னு OPS ஓட ஆதரவாளர்கள் சிலர் கவலை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க.